ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்ஸில் இருக்கிற டைப் 3 ப்ராப்ளம். ஸோ இந்த டைப்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா கிவன் டேட்டாவை பொறுத்து மாறும். ஸோ N1, N2, D1, D2, C. ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா, இதில் எதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ஃப்ளாட் பெல்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது டைப் 3. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைப் 2 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ சேம் எக்ஸாக்ட் ப்ராப்ளம் தான், பட் சில அசம்ஷன்ஸ் வந்து அவங்களே எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் இன்னொரு டைப்பாக இதை கன்சிடர் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ சேம் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா. ஸோ அதில் பவர் கொடுத்துருந்தாங்க, N1 கொடுத்துருந்தாங்க, N2 கொடுக்கல. ஸோ ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் த ரோலிங் மிஷின் புள்ளி D2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பட் சில அசம்ஷன்ஸை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2019, ஏப்ரல் 2024, 25, 26. ஸோ பேக் டு பேக் 3 இயர்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இனிஷியலி வி ஸ்டார்ட் வித் கிவன் டேட்டா. ஸோ கிவன் டேட்டா, so a design of flat belt, so flat belt drive to transmit a 22.5 kilowatt. so power கொடுத்திருக்காங்க 22.5 kilowatt at 740 rpm. so அப்ப N1 வந்து பார்த்தீங்கன்னா 740 rpm. ஸோ ஆக்சுவலாக நமக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது N1 கொடுத்துருக்காங்களா, N2 கொடுத்துருக்காங்களா, D1 கொடுத்துருக்காங்களா, D2 கொடுத்துருக்காங்களா. ஓகேங்களா. டயாமீட்டர் கொடுத்துருந்தாலுமே அது D1ஆ D2ஆ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறத கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்ளத்தை 2-3 வாட்டி நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா. ஸோ டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட் டிரைவ் டு டிரான்ஸ்மிட் 22.5 kilowatt at 740 rpm to an அலுமினியம் ரோலிங் மிஷின் புள்ளி. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு சம் பவர் இருக்கு, இட் இஸ் ரொட்டேட்டிங் அட் 740 rpm. ஸோ அது வந்து அந்த பவரை அலுமினியம் ரோலிங் மிஷினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி N1 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்பீட் ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ ஸ்பீட் ரேஷியோ வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3. அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த புள்ளிஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த புள்ளினா சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 மீட்டரை கொடுத்துருக்காங்க. பட் யூஸ்வலாக இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம இதில் சால்வ் பண்ணுவோம்னா மில்லி மீட்டரில் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ 3000 மில்லிமீட்டர். அப்புறம் அந்த டயாமீட்டர் ஆஃப் த ரோலிங் மிஷின் புள்ளி. ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிரைவர். ஓகேங்களா. ஸோ இது ட்ரிவன். ஸோ இது ஓப்பன் பெல்ட் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க அசம்ஷனில். ஸோ அதனால் வி கனெக்டட் வித் த ஓப்பன் பெல்ட்டு. ஸோ N1 அப்படிங்கிறது, D1 அப்படிங்கிறது இதோடைய பேராமீட்டர், N2 ஸோ D2. ஓகேங்களா. ஸோ இதில் ஆக்சுவலாக நமக்கு N1 கொடுத்துருக்காங்க 740. there is no information about D1, there is no information about N2, பட் D2 கொடுத்துருக்காங்க, the diameter of the rolling machine புள்ளி. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரோலிங் மிஷின். ஸோ இதுதான் ரோலிங் மிஷின். ஸோ இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ D2 ஆக்சுவலாக D2 எவ்வளோ 1.2 மீட்டர். பட் அதை நம்ம மில்லிமீட்டராக மாற்றும் போது 1200 மில்லிமீட்டர். நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லிமீட்டர், 1000 மில்லிமீட்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ N1, N2 கொடுக்கல, D1 கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ அப்போ D1 கொடுக்கல, N1, N2 கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ D2 வந்து கொடுத்துருக்காங்க 1200, அதையும் எழுதிக்கலாம் நம்ம, எம்எம்ல இருக்கு. சென்டர் டிஸ்டன்ஸ் C. ஓகேங்களா. ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் C வந்து பார்த்தீங்கன்னா 3000 மில்லிமீட்டர். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ ஸ்பீட் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன, ஆக்சுவலாக ஸ்பீட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா N1 by N2 இஸ் ஈக்குவல் டு D2 by D1. ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஸ்பீட் ரேஷியோ இஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா N1 by N2 இல்லை D2 by D1 இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவலாக என்ன கொடுக்கல, D2 கொடுக்கல, ஐ மீன் N2 கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இப்போ N1 by N2 இஸ் ஈக்குவல் டு 3.
ஸோ N1 கொடுத்துருக்காங்க 740 RPM. ஸோ N2 தான் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு 3. ஸோ நம்ம இந்த N2 இங்கே போனால் ஸோ 740/3 இஸ் ஈக்குவல் டு N2. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் N2. ஸோ எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா d2/d1. ஸோ d2/d1 அப்படிங்கிறது 3. ஸோ நமக்கு ஆக்சுவலாக எதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா d1 பற்றி கொடுக்கல இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ ஸோ d2/d1 இஸ் ஈக்குவல் டு 3. நமக்கு எது கொடுக்கல இன்ஃபர்மேஷன், d1 தான் கொடுக்கல. ஸோ அப்போ d2 அப்படிங்கிறது 1200/d1 நமக்கு தெரியாது. ஸோ 3 சேம் தான். போன நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதே தான். பட் ஒரே ஒரு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த அசம்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இந்த அசம்ஷன்ஸ்லாம் அவங்களே எடுத்துக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணோம்னா இது ஆர்பிஎம்மில் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்மில் இருக்கும். ஸோ இது ஆர்பிஎம்மில் இருக்கும், இது எம்எம்மில் இருக்கும். ஸோ d1 அப்படிங்கிறது 400 மில்லிமீட்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ N1 N2 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ N2 நம்ம எவ்வளோ வருது, 740/3. ஓகேங்களா. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 246.66 வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருதுன்னா 246.66 RPM வருது. ஓகேங்களா. ஸோ ஸ்பீட் ரேஷியோ 3, 740 RPM. ஸோ போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, சேம் தான், ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் இந்த போர்ஷன்ஸ் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யூஸ்வலாக நம்ம பெல்ட் வந்து நம்மளாம் அஷ்யூம் பண்ணுவோம். நமக்கு 2 வகையான பெல்ட் இருக்குது. ஒன்று ஹை ஸ்பீடு டக் பெல்ட் இருக்குது. ஓகேங்களா. ஹை ஸ்பீட் டக் பெல்ட் இருக்குது. இல்லைன்னா FORT டைப் பெல்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஓப்பன் பெல்ட் ரே அஷ்யூம் நம்ம எழுதுவோம். புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர், லோட் கரெக்ஷன் ஃபேக்டர்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா மில்லிமீட்டர் ப்ளைஸ். அதில் நமக்கு டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் ப்ளைஸ் ஆஃப் பெல்ட்னு இருக்கும். ஸோ அந்த மில்லிமீட்டர் ப்ளைஸ் ஆஃப் பெல்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக திக்னஸ் ஆஃப் த பெல்ட். ஸோ எவ்வளோ மில்லிமீட்டரில் இருக்கணும் திக்னஸ் அப்படிங்கிறது, அது வந்து கரெக்டட் லோட் பை லோட் ரேட்டிங் அட் வெலாசிட்டி v m/s. ஸோ அதில் வந்து நம்ம இந்த லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், இந்த புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படிலாம் அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த அசம்ஷன்ஸ் தான். ஸோ அந்த மற்ற இன்ஃபர்மேஷன், அந்த லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி டீட்டெயில்டாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர் அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில், ஸோ பேஜ் நம்பர், டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54. ஓகேங்களா. ஸோ அதில் மில்லிமீட்டர் ப்ளைஸ் ஆஃப் பெல்ட்னு ஒன்று இருக்குது. மில்லிமீட்டர் ப்ளைஸ் ஆஃப் பெல்ட்டு. ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் ப்ளைஸ் ஆஃப் பெல்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டட் லோடு பை லோட் ரேட்டிங், கரெக்டட் லோடு பை லோட் ரேட்டிங் அட் வெலாசிட்டி v m/s. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வெலாசிட்டியில் நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிருக்கோம் பர் mm பர் ப்ளை. ஸோ இப்போ நம்ம இந்த கரெக்டட் லோடு தான் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த கரெக்டட் லோடு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எவ்வளோ பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த கரெக்டட் லோட் இங்கே எழுதுகிறேன். ஸோ இந்த கரெக்டட் லோட் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ நம்ம எவ்வளோ லோடு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ லோடு டிரான்ஸ்மிட்டட், ஸோ லோடு டிரான்ஸ்மிட்டட் இன்டு த சர்வீஸ் ஃபேக்டர், எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், பை
arc of contact factor into புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ அப்போ கரெக்டட் லோட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் சர்வீஸ் ஃபேக்டர். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 0.9 அதை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் நம்ம ஆக்சுவலாக ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அப்போ கேஎஸ் அப்படிங்கிறது எவ்வளோ? 1.5. கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது எவ்வளோ? புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது 0.9. ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் எதுலேருந்து கண்டுபிடிப்போம்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா θ இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 60 இன்ட்டு டி மைனஸ் டி பை சி. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. ஸோ நம்ம கரெக்டட் லோட் கண்டுபிடிச்சிடும், லோட் ரேட்டிங் கண்டுபிடிச்சிட்டு மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் பெல்ட் கண்டுபிடிச்சோம்னா ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த அசம்ஷன்ஸ். ஸோ இந்த யூஸ்வலாக இந்த அசம்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி அக்டோபர் 2019, 24, 25, 26 ஸோ இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, இந்த பெல்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை டீட்டெயிலாக எப்படி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவோட எய்மே. தேங்க்ஸ்.